ஆமாங்க. உங்க உங்க இது பிரகாரம் ஒரு கூட்டத்த கூட நடத்த தெரியாத ஒரு 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 இதுக்கு லாயக்கு இல்லாத ஒரு ஆசாமி தான் இப்போ முதலமைச்சரா வருவான்னு நீங்க சொல்றீங்கன்னா, ஏத்துக்கிட்டு போ வேண்டியதுதான். சரி. ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு யோகிதை இல்ல, கெப்பாசிட்டி இல்ல, அருகதை இல்ல. ஒரு ஏறி நின்னுட்டு பேன்னு கத்திப்புட்டு போறவன் ஒருத்தனை வந்து முதலமைச்சராக்குறீங்க. என்னங்க உங்க தலைவிதி அப்படி அவரை இருக்குது? பார்க்க தான் இவ்வளவு கூட்டம் வருது இல்ல? வேடிக்கை பார்க்க ஒரு தேர்வு திருவிழாவுக்கு வருதுங்க. கும்பமேளாவில் 100 பேர் செத்தான். ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் வந்து கூட்டம் நடத்தினா 300 பேர் செத்தாங்க. இன்னொரு கதையை சொல்கிறேன் கேளுங்க. சமீபத்தில் வந்த ஒரு தகவல், ஆட்டுக்கார அலமேலுன்னு ஒரு படம் வந்தது அந்த காலத்தில். உங்களுக்கு தெரியுமா தெரியாது. அந்த ஆடு தான் ஹீரோ படத்தில். பிச்சு உதறும். அந்த ஆட்டை தேவர் ஃபிலிம்ஸை வச்சு ஊர்வலம் நடத்துனாங்க. வந்தது பாருங்கள் ஒரு கூட்டம் ஆட்டை பார்க்குறதுக்கு. அவங்க அதுக்கெல்லாம் வந்து ஆட்டுக்கு ஓட்டு போட்டு சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருப்பாங்களா? நம்ம ஜனங்க, தமிழக ஜனங்க அது கூட செஞ்சிருக்கோம். உண்மையிலே ஜனங்க உண்மையிலே செய்யும். பார்த்ததுக்கு பிறகு அந்த எனக்கு அந்த எண்ணம். ஆமா, நிறுத்தினா கூட அவன் சினிமாவில் நடிச்சாக்க ஓட்டு போடுவான். ஆமா, நம்ம அப்படி ஒரு பைத்தியக்கார ஜனங்க, முட்டாள் ஜனங்க எங்கேயும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. நம்ம பெருமையா பேசுகிறோம். நம்ம பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்டோம். கல்வி அறையில் எது இப்படி ஒரு முட்டா ஜனங்க இருக்கிறாங்கல்ல.